ஹாய் வாங்க இன்றைக்கி எல்லோரும் நம்ம நொங்கு சாப்பிட்லாம். இன்றைக்கி சின்ன சேலம் போயிட்டு வர வழியில் சின்ன சின்ன பசங்களாம் நொங்கு வெட்டி விற்றுட்டு இருந்தாங்க. என்னடா இருந்துச்சு நீ சின்ன பசங்களாக இருக்கீங்க நொங்கு வெட்டிட்டுன்னு கேட்டால், சும்மாக்கா வீட்டில் லீவுக்கு இருக்கிறதா நொங்கு வெட்டிட்டு வந்து விற்றுட்ருக்குங்க அப்படின்னு சொன்னான். சரி வெட்டி கொடுங்கடான்றதுக்கு எனக்கு வெட்ட தெரியாதுக்கா, நீங்களே போய் வீட்டில் வெட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி மேலப்பழம் மட்டும் செத்தி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி மேலே மட்டும் செத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்தா அவங்க குடிக்க தெரியலங்க. சரி நம்மளாவது நோண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி கொடுத்தா அப்பயும் குடிக்க மாட்டேங்கிறாங்க. என் பெரிய பொண்ணு சுத்தமாக வரமாட்டேங்குதுமா, எப்படிம்மா நீ குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி உங்க குடிக்க தெரியல அப்படின்னு சொல்லி நானே நோண்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எடுத்து நோண்டி இந்த மாதிரி பிளேட்டில் ஒரு சின்ன தட்டில் எடுத்து கொடுத்தேங்க. பாருங்கள் ஃபுல்லாக கையை விட்டு நோண்டி கொடுத்துட்டேங்க. ஆனால் நம்ம இப்படி சாப்பிட்றத விட நம்மளே சாப்பிடும்போது தாங்க நல்லாயிருக்கும். அந்த உறிஞ்சி குடிக்கும்போது செம்மையாக இருக்கும். நான் சின்ன பிள்ளை நிறைய நொங்கு சாப்பிட்ருக்குறேங்க. எங்கள் அப்பா நொங்கு வெட்ட போய் அப்படியே மரத்துக்கு அடியிலே உட்கார வச்சுருவார். நிறைய நொங்கு வெட்டி வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவாருங்க. இன்றைக்கி இனி பாருங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். இந்த நொங்குக்குள்ளே வந்து நம்ம நொங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு லேயர் இருக்குங்க. அந்த லேயர் நம்ம தனியாக எடுத்து வச்சு நம்ம முகத்தில் தேய்ச்சிக்கலாங்க. ஏன்னா வெயில் காலம் இல்லைங்களா, இது முகத்தில் தேய்ச்சா அதில் வேர்க்குரெல்லாம் சீக்கிரம் சரியாயிருங்க. நம்ம என்ன பவுடர்லாம் இந்த காலத்தில் விற்கிறாங்க, ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி தாங்க நொங்கு சாப்பிட்டு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி முகத்திலலாம் தேய்ச்சிக்குவோம். சீக்கிரம் வேர்க்குரு சரியாயிரும். பாருங்க நானும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். நொங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நொங்கோட ஓடெலாம் இருந்துச்சு, அதை வச்சு நொங்கு வண்டி செஞ்சுட்டேங்க. சின்ன பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி. எப்படி ஓட்டுறா பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவள் ஓட்டி விளையாடுறது. இது வரைக்கும் இந்த மாதிரி அவள் விளையாண்டதில்லை நொங்கு வண்டி வச்சுலாம். ஆனால் சின்ன பிள்ளைல நாங்கள் இதாங்க வேலையே எங்களுக்கு. நொங்கு வண்டி வச்சு தெருவாக சுற்றுவோங்க தள்ளிக்கிட்டு. இது மாதிரி நீங்களும் விளையாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.